இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஹே, என்ன காலையிலேயே புது ட்ரெஸ் போட்டிருக்க? உன் ஆள் ஞாபகம் வந்துருச்சா? அக்கா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா. இன்னைக்கு என்னோட ஸ்டார் பர்த்டே, மறந்துட்டியா? ஹே, ஆமால, ஸ்டார் பர்த்டே. அதுமா உன் ஆள் கிட்ட கிஃப்ட் வாங்கிட்ட. பரவாயில்ல, நான் கூட உனக்கு என்னமோ நினைச்சேன். ஆனா நீ எனக்கு மேல இருப்ப போல இருக்கு. சும்மா இரு, கிண்டல் பண்ணாதக்கா. வெக்கத்தை பாரு. சரி, நான் போய் அப்பா அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரேன்க்கா. வெறுப்பேத்துற இரு, உன்னை வேதனைப்பட வைக்கிறேன். இந்த ட்ரெஸ்ஸை இவனை இன்னைக்கு போட விடவே கூடாது. பாரு, உனக்கு இருக்கு. யாரு வராங்க வருண்? அப்பா, என் ஃப்ரெண்டுப்பா. அவங்க ஊர்ல இருந்து வந்துட்டு இருக்காங்க. ரொம்ப நாளா அம்மாவை பார்க்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்களும் என் கூட தான்ப்பா நியூயார்க்ல ஃபேஷன் டிசைனிங் பண்ணிருக்காங்க. ஓ, சரிப்பா. சாரா ஏன் இப்படி லேட் பண்றா? கார் வருது, நீ தள்ளி போ. மிஸ் ஆயிடுச்சு. ஐயோ, என்னாச்சு? மேடம், மேடம் எழுந்திருங்க மேடம். அம்மா, மேடம், உன்னை காப்பாத்த போய் தான் அந்த அம்மா கடிபட்டுடுச்சு. மேடம், 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 வா வீட்டுக்கு போலாம். அக்கா என்னக்கா, எப்படி இவங்களை விட்டுட்டு போக முடியும்? நம்மளை காப்பாத்த போய் தான் இவங்களுக்கு இப்படி ஆயிடுச்சுக்கா. மேடம், மேடம், வெண்ணிலா, தேவையில்லாத வேலை பண்ணிட்டு இருக்க. ஐயோ, வா, வீட்டுக்கு போலாம். பேசாம இருக்கா. மேடம், மேம், இன்னைக்கு நம்ம ஈ சைட்ல ஒரு மீட்டிங் இருக்கு மேம். டைம் ஆச்சு. ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாமா? வரவங்கள பார்த்து மீட் பண்ணிட்டு போலாம். கொஞ்சம் டிலே ஆகும்னு அவங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. ஓகே மேம். மேடம், உங்க வீடு எங்க இருக்குன்னு சொல்லுங்க, நாங்க உங்களை வீட்ல விட்டுடுறோம். இல்லம்மா, பரவாயில்ல, நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். இல்ல, எங்களை காப்பாத்த போய் தானே உங்களுக்கு அடிபட்டுருச்சு. அட்லீஸ்ட் இந்த ஹெல்ப்பாவது எங்களை பண்ண விடுங்க ப்ளீஸ். சரிம்மா, கிளம்பலாம். சிஸ்டர், இங்க ரெஸ்ட் ரூம் எங்க? நேரா போய் லெஃப்ட் போங்க. இதோ வந்துடுறேன். வெண்ணிலா, அவங்களே போய்க்கிறேன்னு சொல்றாங்க. நீ ஏன் தேவையில்லாம வாய் விடுற? அக்கா சும்மா இருக்கா. இப்போ நாம நல்லா பேசிட்டு இருக்கோம்னா அதுக்கு காரணமே அவங்கதான். நம்மளாலதான் அவங்களுக்கு அடிபட்டிருக்கு. அப்படியே எப்படி விட்டுட்டு போறது? நாய வாழணும். என்னடி பண்ற? வந்தா கைய அறுத்துருவேன். ஏய், தயவு செஞ்சு நான் சொல்றத புரிஞ்சுக்கோ. கத்தி கீழே போடு. நான் உன்கிட்ட கேள்வி கேட்டா சொல்றதுக்கு உன்கிட்ட பதிலே இல்லையே. அதெல்லாம் பேசிக்கலாம். தயவு செஞ்சு கத்தியை கீழே போடு. நான் பண்ண தப்ப மட்டும் சொல்லி பாயிண்ட் அவுட் பண்ணி கேட்டல. ஐயோ சாரா, கத்தியை கீழே போடுன்னு சொல்றேன்ல. என்ன கழட்டி விட பாக்குறியா? ஐயோ இல்ல சாரா, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. தேவையில்லாததெல்லாம் பேசிட்டு இருக்காத. முதல்ல அந்த கத்தியை கீழே போடு. என்ன சொன்னாலும் சரி, நான் என் முடிவுல இருந்து மாற போறதா இல்ல. இல்ல சாரா, பேசிக்கலாம். முதல்ல நீ அந்த கத்தியை கீழே போடு. நான் தான் சொல்றேன்ல, கீழே போடு. அம்மா, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுமா? வருண், ஒரு முக்கியமான விஷயமா வெளியே போயிட்டு இருக்கேன்பா. நான் வீட்டுக்கு வந்ததும் பேசுறேன்பா. அம்மா, அம்மா, போலாம். ஏய் சாரா, நான் சொல்லிடுறேன் சாரா. இன்னைக்கு நைட் நான் கண்டிப்பா அம்மா கிட்ட நம்ம விஷயத்தை பத்தி சொல்லிடுறேன். என்ன நம்பு.
ப்ளீஸ் அந்த கத்தியை மட்டும் கீழே போடு. அம்மா அம்மா என்னாச்சுமா? ஒண்ணும் இல்லம்மா, ஒரு சின்ன அடிதான். என்னம்மா சின்ன அடின்னு சொல்ற? தலையில இப்படி அடிபட்டிருக்கு, கையெல்லாம் இப்படி இருக்கு. நீ பயப்படாத, ஒரு சின்ன ஆக்சிடென்ட் தான். இவங்க 2 பேரும் தான் என்ன ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனாங்க. இவ வான்மதி, அவ வெண்ணிலா. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. அம்மா எப்படிமா ஆக்சிடென்ட் ஆச்சு? இல்லங்க, நாங்க கோவில்ல அது கார் ஒண்ணு வேகமா வந்து எங்களை இடிக்க வந்துச்சா, ஆண்டி எங்களை காப்பாத்தினதுல அவங்களுக்கு அடிபட்டுருச்சு. அதான் நாங்க ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் கூட்டிட்டு போய் ஃபர்ஸ்ட் எய்ட் ட்ரீட்மெண்ட் பண்ணோம். என் தங்கச்சி கூட அப்படியே விட்டுட்டு போலான்னு தான் சொன்னா. ஆனா நான் தான் எப்படி நமக்கு உதவனவங்கள ஹாஸ்பிட்டல்லே விட்டுட்டு போறதுன்னு வீட்டுக்கு கொண்டு வந்து விட்டுட்டு போலான்னு சொல்லி வந்தேன். ரொம்ப தேங்க்ஸ்ங்க. ரொம்ப பெரிய உதவி பண்ணிருக்கீங்க. பரவாயில்லைங்க. உட்காருங்க, டீ காஃபி வந்து சாப்பிடலாம். உட்காருங்க. இல்லங்க பரவாயில்ல, நாங்க போகணும். நாங்க கிளம்புறோம். உடம்ப பத்திரமா பாத்துக்கங்க. ஏய், அப்படின்னு உனக்கு அவசரம்? கொஞ்ச நேரமாவது இந்த வீட்ல இருந்து பாத்துட்டு போலாம்ல. என்ன நீ பணக்கார வீட்ல காஃபி எல்லாம் டிஃபரெண்டா இருக்கும், குடிச்சிட்டு போலாண்டி. இரு. அதெல்லாம் வேணாம்க்கா, டைம் ஆச்சு. அப்பா தேடுவாரு, போலாமா? என்னமாச்சு? இல்ல அக்கா அவங்களுக்கு அடிபட்டிருக்கு, ரெஸ்ட் எடுக்கட்டும், நாம போலாமான்னு சொன்னா. வேற எதுவும் இல்ல. ஆமா ஆமா. சரி, நாங்க வரோம். சரிம்மா. வரோம் ஆண்டி, உடம்ப பாத்துக்கோங்க. ஆ? ம். மேடம், ஜுவல் பாக்ஸ். நான் சொல்லும்போது உள்ள எடுத்துட்டு வாங்க. ஓகே மேம். சொல்லுங்க, என்ன வேணும்? விஸ்வநாதன் சார்ங்கிறது நான் தான். என்ன வேணும்? அண்ணா, நீங்களா? என்ன தெரியலையா? நான் தான் அண்ணாமலை. சின்ன வயசுல உங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல இருந்தனே. அண்ணாமலை, ஆ, சின்ன வயசுல இந்த பணம் நொங்கு வண்டி வேணும்னு. அண்ணாமலை நீயா? ம். வா, உள்ள வா. யாருங்க? அண்ணாமலை, சின்ன வயசுல எங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல இருந்த பொண்ணு. வாமா, உள்ள வாங்க, வா. உள்ள வாங்க, வா வா. வாங்க.